அனைவருக்கும் வணக்கம். மாடுமணி தேடுவதும் வல்ல நிலை கூடுவதும் வாலிபம் இருக்கும் வரைதான் என்று சொல்லி ஒரு வரி ஒன்று இருக்கு. அதில் மனையை பற்றி பார்ப்போம். மனை இப்பொழுது எதை பற்றி பார்ப்போம்னு சொன்னால், மனை என்று சொன்னால் மனையடி சாஸ்திரம், வாஸ்து என்ற ஒரு நிலையை பார்ப்போம். இது நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமான வீடுகளும் இறுக்கமான காலகட்டத்தில் வாழுகின்றவர்கள் இறுதி வரை இறுக்கமாகவே தொழில் ரீதியாக பல கட்டடங்களில் பிளாட் அந்த இதில் ஒரு கட்டடத்தில் 50 குடும்பம் 30 குடும்பம் 20 குடும்பம் என்று சொல்லி வாழுகின்ற இடமும் இருக்குது. பல கிராமங்களில் பெரிய பெரிய வளவுகளில் அழகான வீடுகளை அமைத்து வாழுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். நான் அந்த ஒரு வளவில் எப்படிப்பட்ட இடத்தில் இந்த வீடுகள் அமையலாம், அது அமைவதால் செல்வமாகவும் ஆரோக்கியமாகவும் மனிதன் வாழ முடியும். பல பேர் கோடிக்கணக்கான ரூபா காசுகளை வைத்து கொண்டிருந்தாலும் மன நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்து மனிதன் மரணிக்கின்ற பல தருணங்களை நாம் கண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த வாஸ்து என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சில பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பக்கூடிய பல தரப்பட்ட ஆய்வுகளும் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளிலும் பல புத்தகங்கள் வெளியாகி உள்ளது. என்னென்று சொன்னால், மனிதன் 100 வயதுகளுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழணும். இதற்கு தள்ளி தள்ளி கொஞ்சம் வீடுகள் இருக்க வேணும். கிட்ட வீடுகள் இருக்கிறதால பல நோய்கள் இலகுவாக பரவும். பெரிய வளவுகள், ஆடு மாடுகள், கோழிகள், குருவிகள், வீட்டு தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரியான வளவுகளை பார்த்து அதில் அமைத்து கொள்ளணும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்னென்னு சொன்னால், வீடு எப்படி கட்டலாம், எப்படிப்பட்ட வளவுகள் இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் அமையும் என்றதை முதல் சுருக்கமாக பார்ப்போம். பார்த்துட்டு இதை பாருங்கள். சின்னதாக தான் கொப்பியில் கீறி இருக்கிறேன். என்னென்று சொன்னால், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பாடசாலையில் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வந்த கிளவி தென்னைக்கு மேலிருந்து ஈ அடிக்க நிமால் வா என்றான். அப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஈசானிய மூலை, அக்கினி மூலை, நிறுதி மூலை, வாயு மூலை. இதில் வீடு அமைக்கிறேன்னு சொன்னால் கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியிலையும் நிறைய இடம் இருக்கணும். கொஞ்சம் பெரிய இடம் இருக்கணும். கொஞ்சம் இல்லை, இந்த சில ஆட்கள் சின்ன வளவாக இருந்தாலும் இந்த இது ஃபுல்லாகவே வளவு ஃபுல்லாகவே அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியான வீடுகள் அமைத்திருக்கிறார்கள். இருந்தும் பொதுவான ஒரு விடயம், வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியிலையும் கொஞ்சம் காலி இடம் நிறைய இருக்க வேணும். இது ஒரு சிறந்த அமைப்பு. இதில் எந்த பக்கம் வீதி வந்தாலும் பிரச்சனை இல்லை. வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியிலையும் இடம் விட்டு வீடு கட்ட வேணும். இப்போ மேற்கு பகுதியில் ரோட்டு வருதுன்னு சொன்னால் இந்த கிழக்கு பகுதியில் கொண்டு பின்னுக்கு இந்த பக்கம் வீட்டை கட்டி கொள்வாங்க. அப்போ மேற்கு பகுதியில் இடம் கூடுதலாக வந்தால் அது சில விஷயங்களை செய்யும், பிழையான விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. வீடு கட்டும்போது இந்த வளவில் எங்கே கேட்டு வைக்கலாம், போய் வாரத்துக்கு எங்கே கேட்டு வைக்கலாம்னு சொன்னால், கிழக்கு பகுதி என்று சொன்னால் வடக்கு பகுதியை ஒட்டியும், தெற்கு பகுதி என்று சொன்னால் கிழக்கு பகுதியை ஒட்டியும், மேற்கு பகுதி என்று சொன்னால் இந்த வடக்கு பகுதியை ஒட்டியும், வடக்கு பகுதி என்று சொன்னால் கிழக்கு பகுதியை ஒட்டியும் இதில் கேட்டுகளை அமைச்சு கொள்ள வேணும். இந்த விளக்கமும் நான் பிறகு அடுத்தடுத்த பதிவுகளில் நான் விவரமாக சொல்கிறேன், எப்படி இந்த கேட்டுகளை இங்கெங்கே எடுக்கலாம்னு சொல்லி. இதன் அமைப்பு அடுத்தது பார்ப்போம்னு சொன்னால், இந்த மூலைகள், இந்த மூலையில் சில பேர் இந்த மூளைக்குள்ளே கொண்டு மலசல கூடத்தை கட்டுவாங்க. அது மிக தவறான ஒரு அமைப்பு. இதனால் பல விளைவுகளை நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க. இது புத்தகத்தில் படித்தது மட்டும் இல்லை, நேரில் பார்த்த விஷயங்களும் இருக்கின்றது.
அப்போ இந்த மூலைகள், இந்த சரியான இந்த மூலைகளுக்குள்ளே இந்த மலசல கூடங்களையோ இல்லை சின்ன ரூமுகளையோ ஏதாவது கொண்டு சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் ரூமுகளில் இதெல்லாம் கட்டுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த இதில் இப்போ வேலி போடுவீங்க இல்லைன்னு சொன்னால் மதில் கட்டுவீங்கன்னு சொன்னால் இந்த வேலியோட ஒட்டியோ இந்த மதிலோட ஒட்டியோ வீட்டை கட்டிக்கொள்ள வேணாம். கட்டுறதாலையும் பல பக்க விளைவுகள், அது இதுதானு சொல்லி உங்களோட மனசில் அது பதியுமென்று சொன்னால் அந்த மனம் நினைக்கிறது தான். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வருத்தமும் இல்லாத ஒரு மனிதனுக்கு, காய்ச்சல் இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து என்னடாப்பா காய்ச்சலாக இருக்கிறா என்ன உனக்கு முடியாதான்னு சொன்னால் உண்மையாகவே அவன் முடியாமல் போவான். பாம்பு கடிக்காமல் ஒருவனுக்கு ஒரு சின்ன பூச்சி தான் கடிச்சது, அவனை கடவுளே பாம்பு தான் கடிச்சு போட்டு இவனுக்கு அண்டு சொன்னால் உண்மையிலே அவன் மனம் நினைச்சி அவனுக்கு உண்மையாக பாம்பு கடிச்ச மாதிரி அவனுக்கு விஷமெல்லாம் மீறின கதையெல்லாம் இருக்குது. அந்த மனம் பயப்படாமலுக்கு சில விஷயங்கள். ஆனால் வாஸ்து என்றது உண்மை. இதனால் நோய்கள் இல்லாமலுக்கு வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்போ நோய் இல்லாமலுக்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக செல்வத்தோட வாழணும். உழைக்கிற செல்வம் அப்படியே தங்கணும். இதுகளைத்தானே மனுஷன் விரும்புகிறதுனே. எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் வார காசு அப்படியே வந்த வழியில் போயிடும் இல்லையா. உழைக்கிறதுக்குரிய வழிகள் இல்லாமல் இருக்கும். இதை அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகளை பாருங்கள். சில குடும்பங்களில் பிரிவுகள், சில குடும்பங்களில் சில இழப்புகள். இந்த இழப்புகளெல்லாம் தடுக்கக்கூடியது இந்த வாஸ்து. இது கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு மிக பொருந்தும், நகரங்களில் இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும். ஆனால் நகரங்களில் இருக்கிறார்கள் அதுக்கேற்ற மாதிரி. நகரம் என்று சொன்னால் இந்த அடுக்குமாடி கட்டடங்களில் வாழ்கிறார்களுக்கு அவங்களும் வாஸ்து பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லி இல்லை. அதுக்கேற்ற மாதிரியான முறைகளில் அந்த வாஸ்துவை செஞ்சு கொள்ளலாம். சரி, இங்கே வீடு அமைச்சு கொண்டால் இந்த ஈசானிய மூலை இந்த பகுதியில் தான் பூஜை அறை வரணும். சிவனுக்குரிய பகுதி. இங்கே தான் வாஸ்து பகவானுடைய தலை இருக்குது, இங்கே தான் கால் இருக்குது. இந்த அமைப்பில் தான் நான் அடுத்த ஒரு இதில் நான் அதை வடிவாக கீறி காட்டுறேன். அக்கினி மூலை இங்கே தான் சமையலறை வரும். இதுக்குள்ளே இந்த இப்போ இதில் வீடு வருமென்று சொன்னால் இந்த அமைப்பில் அக்கினி மூலை, இதில் பூஜை அறை வரலாம். கல்விக்குரிய புத்தகங்கள், படிக்கக்கூடிய அறை, இதுகளை நீங்கள் இங்கே அமைத்து கொள்ளலாம். இங்கே சமையலறை, இங்கே படுக்கை அறை, இங்கேயும் படுக்கை அறை அமைத்து கொள்ளலாம். சில பேர் கிழக்கு பார்த்து வீட்டை கட்டினா நடுவில் பூஜை அறை அமைச்சு கொள்வாங்க. அதுவும் பரவாயில்ல, 80% பலன்கள் அதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மூளைக்குள்ளேயெல்லாம் மலசல குழிகளை இந்த மூளைகளுக்குள்ளே அமைச்சு கொள்ள வேணாம். மலசல கூடத்துக்குரிய இந்த குழிகள் அமைக்கிறேன்னு சொன்னால் இந்த வடக்கு பகுதியில் இந்த மூலையில் சரியாக அமையாமல் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி அமைச்சு கொள்வது மிகவும் உன்னதமான பலன் தரும். இந்த மூலைக்குள்ளே ஒரு குழியும் அமைச்சு கொள்ள வேணாம். இது பெண்களுக்கு மிக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தரும். இந்த மூலைக்குள்ளேயெல்லாம் அமைக்க வேணாம். இந்த ஈசானிய மூலையில் இந்த பகுதியில் கிணறு வரும், அடிபம்புகள் இங்கே அமைச்சு கொள்ளலாம். பிறகு வீடு கட்டி கொண்டால் தண்ணீர் தொட்டியெல்லாம் கிழக்கு பகுதியிலேயோ தெற்கு பகுதியிலேயோ வைக்காமல் மேற்கு பகுதியை ஒட்டி நீர் தொட்டியை அமைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சரியான சதுரமாக இருக்கணும். வீடு சதுரமாகவோ நீள் சதுரமாகவோ இருந்தால் மிக நன்மையது. இந்த வாயு மூலப்பகுதி பக்கம் அடைச்சிருக்க வேணும். சரியான வழிகள் இருக்கணும் என்று சொன்னால் இதில் ஒரு வழி, இந்த வளவில் ஒரு 2 கடப்பு வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் சரி, 3-4 வழிகள் பாதைகளை அமைச்சு கொண்டால் அதுவும் பிழையான அமைப்பு. சரி, அடுத்தது பார்ப்போம். என்னென்று சொன்னால் எப்படிப்பட்ட இடங்களை வாங்கி கொள்ளலாம். என்ற பகுதியில் இப்படி ஒரு வளவு இருக்குமென்று சொன்னால் இந்த வி என்ற பகுதியை நீங்கள் இதில் ஒரு வேலியை போட்டு கழிச்சு விட வேணும்.
இது ஒரு தோட்டத்துக்கு சின்ன தோட்டம் செய்கிறதுக்கு எடுக்கலாம். ஆனால் சரியான இந்த அமைப்பில் தான் இருக்க வேண்டும். இப்போ ஏ என்ற ஒரு வளவு இருக்குது, பி என்ற ஒரு வளவை நீங்கள் இதில் வாங்கி சின்ன வளவாக இருந்தாலும் வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு வளவு ஒன்று இருக்குது. இதில் பக்கத்தில் என்னென்னப்பா நடுவில் தான் இந்த வளவு வருது என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன வளவுகளாக இருந்தாலும் வாண்டி நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு ஏ என்ற ஒரு வளவு இருக்குன்னு சொன்னால், இப்படி இந்த அமைப்பில் ஒரு வளவு இருந்தால், இப்படி இந்த ஃபுல் அமைப்பில் ஒரு வளவு இருந்தால் இதே மாதிரி அமைத்து இதை நீங்கள் வீதிக்காக வேண்டி ஒதுக்கி விட வேணும். இல்லையா நீங்கள் இதில் வேறு ஏதாவது வேலி போடணும். வேலி போட்டு இல்லை மதில் கட்டி இதை வேறு ஒதுக்கி விட்டு இதில் வேறு எதுவும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்படி இருக்கிறதால பல பக்க விளைவுகள் இருக்குது. இந்த பிழையான விஷயங்கள் நடக்கும். சரியான வளவு இப்படி இருக்க வேணும். வீடும் இப்படி இருக்க வேணும். சதுரமாகவோ நீள் சதுரமாகவோ அமைந்தால் நன்மை தரும். செல்வம் சேரும். ஆரோக்கியமாக வாழலாம். இதில் 20 அடி என்று சொன்னால் 40 அடி நீளம், 60 அடி நீளமாக இருக்கலாம். இது 50 அடி என்று சொன்னால் 100 அடி 150 அடி ஓகே. இது 50 அடி 200 அடி 300 அடி நீளம் எல்லாம் அப்படி இருக்கிறதால அதுவும் பிழையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது 6 பட்டை வீடு 8 பட்டை அமைப்பிலெல்லாம் வீடு அழகாக கட்டுறாங்க. இது இந்த வட்ட வடிவ அமைப்பு பொது சேவைகளுக்குத்தான், பொது கட்டடங்கள் கட்ட உகந்ததாக இருக்கும். இந்த அறுகோணி எண்கோணி வடிவிலான அமைப்புகள், எண்கோணி என்று சொன்னால் இது 8 பட்டையான அமைப்பு நன்மை தரும். அறுகோணி அவ்வளோத்துக்கு நன்மை தராது. அடுத்தது இப்படியான ஒரு அமைப்பில் இந்த வளவு இருந்தாலோ வீடு இருந்தாலோ உடனே இது ஏழ்மை நிலையை தரும். நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏழ்மை நிலை பிரச்சனைக்குரிய விஷயங்களை தரும். வீடு கட்ட உதவாத ஒரு நிலைக்குரிய வளவுகளை தான் இந்த கீழே கீறி காட்டியிருக்கிறேன். அதை பாருங்கள். இப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறகு எந்த பக்கம் வீடு இருக்கலாம், எப்படிப்பட்ட வீடு அமைந்தால் நன்மை தரும், வீட்டுக்கு முன்னுக்கு என்ன இருந்தால் மிகச்சிறப்பு, இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். சரியோ? நன்றி, வணக்கம்.